சப்போர்ட் இன்டிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற இந்த லெசனுக்கான ஒரு வரி வினாவடிகள் தான் பார்க்க போறோம். இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா 6th 9th 11th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொகுத்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்திருந்தோம். ஏன்னா அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்மே வந்து ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம கொடுத்திருந்தோம். இப்போ அதே போல அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோல நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ எக்ஸஸா அதை எல்லாத்தையும் சேர்த்துதான் 235 வினா விடைகள், ஒரு வரி வினா விடைகளை இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் மட்டுமே நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 235 வினா விடைகள் தவிர வேற வினா விடைகள் இதுல வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லாம சில எக்ஸஸா தேவையான சில விஷயங்களையும் நம்ம இதுல கொடுத்துருக்கிறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கு, ஏதாவது ஒரு விட தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டாண்டர்ட் புக்ஸை போய் நீங்க பாருங்க. அதுல தப்பா இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நீங்க பார்த்து ஒருவேளை தவறுதலா ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னா நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு தடவைக்கு நான் 10-20 முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வீடியோ வந்து போடுறேன். அப்பவும் ஏதாவது 1-2 தவறுதலா வந்து தப்பா போயிடுது. அது யாரும் வேணும்லாம் நான் பண்ண கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க, நெட்ல சர்ச் பண்ணுங்க. இத குறித்து நான் போட்டிருக்கிற விடையில, அதாவது கேள்வி பதில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து ஆதாரபூர்வமா எனக்கு ஒரு பதில வந்து சொல்லுங்களே தவிர தயவு செஞ்சு பொதுவா வந்து இது தப்பு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தவறா இல்லாததை கூட நீங்க தவறு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது மத்தவங்களுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகும். எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நம்ம இவ்வளவு முறை பார்த்து தானே பண்றோம், பின் எப்படி வந்து தப்பு தப்புன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. எப்ப படிக்கிறதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா போய் குரோம்ல போய் செக் பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆதாரபூர்வமா என்கிட்ட வந்து தவறானதை வந்து மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இந்த 3 ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்துக்கும் சேர்த்துதான் பாத்தீங்க அப்படின்னா 235 வினா விடைகளை வந்து நம்ம இப்ப வந்து தொகுத்து கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் 1900. இது நம்ம ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சொல்லியிருந்தோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோல சொல்லியிருப்போம். 9 அப்ப 1900 அப்படிங்கிற அந்த 9 வர்றதுக்கு அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 1900 வரை. சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? சிந்து நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? உலகின் மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா. இது சுமேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் 4 பழமையான நாகரிகங்களில் பெரியது சிந்து சமவெளி நாகரிகம் தான். பழமையான நாகரிகங்கள்லயே ரொம்ப ரொம்ப பழையது, சரிங்க, பெரியது. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலகம். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு, குதிரை இந்த இரண்டினுடைய பயன்பாடுகளும் தெரியாது. ஆடை தயாரிக்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய பொருள் பருத்தி. முதலில் ஹரப்பா செங்கல் திட்டுகளை பார்த்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேசன். முதலில் ஹரப்பா செங்கல் திட்டுகளை பார்த்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேசன். இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். சிந்துவெளி ஆய்வு பணிகளுக்கு தலைமை தாங்கியவர் 1920களில் ஜான் மார்சல். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் ஹரப்பா. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் ஹரப்பா. சிந்துவெளி மொழியில் மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தோர் மேடு. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவோம். சிந்தி மொழியில மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு. நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொஹஞ்சதாரோவில் கிடைத்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய தனித்தன்மை என்ன? சிறப்பான நகர திட்டமிடல். ஏன்னா அழகா திட்டமிட்டு கட்டியிருந்தாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய தனித்தன்மை சிறப்பான நகர திட்டமிடல்.
ஹரப்பா நகரங்கள் பொதுவாக எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன? ஹரப்பா நகரங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. தெருக்கள் எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன? தெருக்கள் சட்டக வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் எவற்றால் கட்டப்பட்டன? வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி நகரங்களில் இருந்த மிக சிறப்பான அமைப்பு மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள். டிரைனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த டிச் எல்லாம், கார்பரேஷன் இதெல்லாம், அதே போல அப்போ மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்களை பயன்படுத்தியிருக்காங்க சிந்துவெளி நகரங்கள்ல. 18. சிந்துவெளி நாகரீகத்துக்கு முன்னோடி எது? சிந்துவெளி நாகரீகத்துக்கு முன்னோடி மெஹர்கர். சிந்துவெளி நாகரீகத்தில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான பொது கட்டிடம் அல்லது உலகின் மிக பழமையான குளம் எது? சிந்துவெளி நாகரீகத்தில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான பொது கட்டிடம் அல்லது உலகின் மிக பழமையான குளம் எது? பெருங்குளம். 20. பெருங்குளத்தின் நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்ட பொருள் இயற்கை தார். பெருங்குளத்துல அந்த நீர் கசிஞ்சு வெளியே வராம இருக்கிறதுக்காக பூசப்பட்ட அந்த பொருள் பிட்மன் சொல்லுவாங்க, இயற்கை தார். 21. பெருங்குளம் எந்த வகையான தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது? இந்த பெருங்குளத்துலதான் மத சடங்குகள் அல்லது நீர் சார்ந்த சடங்குகள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஹரப்பாவில் காணப்பட்ட மாபெரும் கட்டடங்கள் எவை? ஹரப்பாவில் காணப்பட்ட மாபெரும் கட்டிடங்கள் தானிய களஞ்சியம். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய போக்குவரத்து சாதனம் சக்கரவண்டி, எருதுவண்டி. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய போக்குவரத்து சாதனம் சக்கரவண்டி, எருதுவண்டி. சிந்துவெளி மக்களின் வெளிநாட்டு வணிகம் எதனுடன் இருந்தது? சிந்துவெளி மக்களுடைய வெளிநாட்டு வணிகம் மெசபடோமியாவோட இருந்தது. கப்பல் கட்டும் தளம் லோத்தல். கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கீழே கொடுத்துட்டுனா லோத்தல் குஜராத்ல அமைந்திருக்கு. லோத்தல் குஜராத்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து கார்னீலியன் என்பது என்ன? கார்னீலியன் என்பது சிவப்பு நிற மணிக்கல். கார்னீலியன் என்பது சிவப்பு நிற மணிக்கல். சுமேரியாவின் குறிப்புகளில் கப்பல்கள் தரிக்கும் இடமாக குறிப்பிடப்படுவது மெலுகா. சுமேரியாவின் குறிப்புகளில் கப்பல்கள் தரிக்கும் இடமாக குறிப்பிடப்படுவது மெலுகா. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் பரவி இருந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் பரவி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில். அடுத்து 30வது கேள்வி, சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படை எழுத்து முறை. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை படை எழுத்து முறைன்னு அழைக்கப்படுகிறது. 31. எழுத்து சான்றுகள் இருந்தும் அவை இன்னும் படிக்கப்படாததால் அதன் வரலாறு தொல்பொருள் ஆய்வுகளை மட்டுமே சார்ந்துள்ள நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். ஏன்னா அந்த எழுத்துக்கள் பத்தி அதனுடைய பொருளை படிச்சு புரிஞ்சுக்க முடியல, அந்த மொழிய நமக்கு தெரியல. அதனாலதான் இது வரைக்குமே அப்ப கிடைத்த அந்த பழங்கால பொருட்கள் தொல்பொருள் ஆய்வுகள் மூலியமா கிடைச்சதை வச்சுதான் இப்படிதான் அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூகத்துலதான் சொல்றாங்களே தவிர இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கல. ஏன்னா அந்த எழுத்து முறைகள் படிக்கப்படும் போதுதான், இப்ப கல்வெட்டுக்கள் இருக்கிறதெல்லாம் சில மொழிகள் படிக்கப்படுது, அதுக்கு பொருள் நமக்கு ஈஸியா தெரியுது. அது போல சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தின அந்த மொழி எழுத்துக்கள் நமக்கு இன்னும் தெரியல. அப்போ எழுத்து சான்றுகள் இருக்கு, ஆனா அது இன்னும் படிக்கப்படாததால அதனுடைய வரலாறு தொல்பொருள் ஆய்வுகளை மட்டும்தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாகரிகமா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னு சொல்றாங்க. இது வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் எதற்காக ஆற்றங்கரையில் குடியேறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வளமான மண் மற்றும் நன்னீர். ஆற்றங்கரையில மக்கள் குடியேறதுக்கு காரணம் வளமான மண் மற்றும் நன்னீர் இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலப்பகுதியை சேர்ந்தது? வரலாற்றின் தொடக்க காலம் அல்லது செம்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்பவர் யார்?
புதைப்பொருள ஆய்வாளர். புதைப்பொருளை பத்தி ஆய்வு செய்யறவர் தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இந்தியாவின் மிக தொன்மையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. சிந்துவெளி மக்கள் வணங்கிய முக்கிய விலங்கு எது? அவங்க காளைய வணங்கி இருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் காளைய வணங்கி இருக்காங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு குதிரை. இரும்பை பத்தி தெரியாது, குதிரையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. 39. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய அந்த கல்லினுடைய பெயர் கார்னிலியன். சுமேரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து முத்திரைகள் எதனை உறுதி செய்கின்றன? சுமேரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிந்து முத்திரைகள் பாத்தீங்க அப்படின்னா வணிக தொடர்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்ததற்கான காரணம் வெள்ளம் அல்லது காலநிலை மாற்றமா இருக்கலாம்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி மக்கள் வணிகத்தில் எதை பயன்படுத்தினர்? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை. அவங்க ஒரு கிலோக்கு நம்ம எப்படி 1000 கிராம்னு சொல்றோமோ அதே போல அவங்களும் ஒரு எடையை தரப்படுத்தப்பட்ட ஒரு எடையை பயன்படுத்தியிருக்காங்க. பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினாங்க? சக்கரத்தை பயன்படுத்தினாங்க. சிந்து சமவெளி மக்களினுடைய வழிபாட்டு முறை தாய் தெய்வம் அல்லது இயற்கை வழிபாடு செஞ்சிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் காணப்பட்ட பொது கட்டிடம் எது? அரங்க கூடமும் சந்திப்பு கூடமும் மொகஞ்சதாரோவில் காணப்பட்ட ஒரு பொது கட்டிடம். சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த எல்லை எது? மேற்கு திசையில பலுசிஸ்தான் முதல் குஜராத் வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்திருக்கு. மேற்கு திசையில பலுசிஸ்தான் முதல் குஜராத் வரைக்கும். 47. சிந்து நாகரிகம் எந்த வகையான நிர்வாகத்தை கொண்டிருந்தது? சிந்து நாகரிகம் எந்த வகையான நிர்வாகத்தை கொண்டிருந்தது? சிறப்பான திட்டமிட்ட நிர்வாகத்தை கொண்டிருந்தது. நகர பகுதியின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கிழக்கு பகுதி கீழ்ப்பகுதின்னு அழைக்கப்பட்டது. நகரங்களின் மேற்கு பகுதியில் உயரமான மேடான பகுதி கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டது. சிந்துவெளி மக்கள் எந்தெந்த பயிர்களை பயிரிட்டனர்? கோதுமை, பார்லி போன்ற பயிர் வகைகளை பயிரிட்டு இருக்காங்க. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. மெஹர்கர் எங்கு உள்ளது? பாகிஸ்தானில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் மெஹர்கர் அப்படிங்கிற இடம் இருக்கு. மெஹர்கர் காலக்கோடு பொது ஆண்டுக்கு முன் என்ன? கிமு 7000 ஒட்டிய காலம் மெஹர்கர் காலக்கோடு. உலகின் முதல் சக்கர வண்டிகள் எங்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது? உலகின் முதல் சக்கர வண்டிகள் சிந்துவெளி பகுதியில தான் தோன்றியதா நம்பப்படுது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கு காணப்பட்டன? உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் ஹரப்பா மொகஞ்சதாரோல தான் காணப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட சால்வை அணிந்த மனிதன், அதாவது அந்த சலவைக்கல் ஒயிட்டா ஒரு சிலை இருக்கும், அது எந்த நகரத்துல கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட சால்வை அணிந்த மனிதன் அல்லது சலவைக்கல் சிலை இது எங்க காணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல. சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவு காலம் எது? 3300 to 1900 சுமார் பொது ஆண்டுக்கு முன். ஓகேங்களா? சிந்து சமவெளியின் மறைந்த பொக்கிஷமாக அறியப்படும் ஒரு தகவல் என்ன? சிந்துவெளி மக்களினுடைய அமைதியான வாழ்க்கை. மறைந்த பொக்கிஷமா அறியப்படும் ஒரு தகவல் சிந்துவெளி மக்களின் அமைதியான வாழ்க்கை. நகர திட்டமிடல் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது? நகரம் செவ்வக வடிவமைப்புல இருந்தது. மெசபடோமியாவுக்கு சிந்துவெளி மக்கள் ஏற்றுமதி செய்த முக்கிய பொருள் அணிகலன்கள் மற்றும் தரப்படுத்தப்பட்ட கற்கள். அணிகலன்கள் மற்றும் தரப்படுத்தப்பட்ட கற்கள். ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் அப்படின்னாலும் சரி, சிந்து சமவெளி நாகரிகம்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். சிந்துவெளி மக்களின் கைவினை பொருட்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். சிந்துவெளி மக்களின் கைவினை பொருட்களில்
அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஸ்டீடைட். ஸ்டீடைட் அப்படிங்கிற ஒரு மென்கல் தான் அதிக அளவுல பயன்படுத்தினாங்க. ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை அகழாய்வு செய்து விரிவாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல். தயாராம் சஹானி அப்படிங்கிறவர் என்ன சொன்னாங்க, முதல்ல ஆய்வு செஞ்சாங்க, அந்த இடுபாடுகளை கண்டுபிடிச்சாங்கன்னு. அகழாய்வு விரிவா செஞ்சு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் சர் ஜான் மார்ஷல். அந்த நேம்ல என்ன கேள்வி வருதுங்கிறத ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. வேளாண்மை நிலம் வளமானதாக இருக்க என்ன தேவை? வேளாண்மை நிலம் வளமானதா இருக்கணும் அப்படின்னா ஆற்றங்கரை மண் தேவை. சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் எந்த மரங்களை வழிபட்டனர்? சிந்துவெளி மக்கள் காளையும் காளை இருந்திருக்கு முக்கியதான். அப்புறம் அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. தாய், அப்புறம் இயற்கை, தாய் தெய்வம், இயற்கை இதெல்லாம் வணங்கி இருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு ஒரு காரணமாக கூறப்படுவது எது? அடையாளம் தெரியாத ஒரு ஆக்கிரமிப்பு. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் எந்த பொருளின் பயன்பாடு அதிகம் இருந்தது? மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் செங்கற்களுடைய பயன்பாடு அதிகமா இருந்தது. அடுத்து, சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் வடிவ முத்திரைகள் எங்கு கிடைத்தன? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் வடிவ முத்திரைகள் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியதற்கு காரணம் எது? சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியதற்கு காரணம் நகர திட்டமிடல். சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்த பின் தோன்றிய கலாச்சாரம் எது? சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்த பின் தோன்றிய கலாச்சாரம் கிராமப்புற கலாச்சாரம். கோட்டையின் நுழைவு வாயில்கள் பெரும்பாலும் எங்கு அமைந்திருந்தன? கோட்டையின் நுழைவு வாயில்கள் பெரும்பாலும் வடக்கு மற்றும் தெற்காக அமைந்திருந்தன. சிந்து நாகரிக மக்கள் எந்த விலங்குகளை பழக்கி வைத்தனர்? எருது, ஆடு, நாய், செம்மறியாடு. சிந்து நாகரிக மக்கள் எருது, ஆடு, நாய், செம்மறியாடு போன்ற விலங்குகளை பழக்கி வைத்தனர். ஹரப்பாவில் கிடைத்த களிமண் பொம்மைகளின் கைகள் மற்றும் கால்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? ஹரப்பாவில் கிடைத்த களிமண் பொம்மைகளின் கைகள் மற்றும் கால்கள் அசைக்க கூடியவையாக அமைக்கப்பட்டிருந்தன. 74. சிந்துவெளி பகுதியில் அதிக அளவில் கிடைத்த மட்பாண்டங்கள் எவ்வகை வண்ணங்களில் இருந்தன? சிந்துவெளி பகுதியில் அதிக அளவில் கிடைத்த மட்பாண்டங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணங்களில் இருந்தன. சிந்துவெளி மக்களின் தொழில்களில் முக்கியமானது வேளாண்மை மற்றும் வணிகம். மெஹர்கரில் கிடைத்துள்ள தொல்பொருட்களின் காலம் கிமு 7000. மெஹர்கரில் கிடைத்துள்ள தொல்பொருட்களின் காலம் கிமு 7000. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆற்றங்கரை நாகரிகமாக அறியப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் சிந்து நதிக்கரை நாகரிகமாக அறியப்படுகிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருட்களை பயன்படுத்தி எதை கண்டுபிடிக்கின்றனர்? நகரங்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த காலங்களை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருட்களை பயன்படுத்தி நகரங்கள் மற்றும் அந்த காலகட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் தங்கம். சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் எது? தங்கம். ஹரப்பா நகரத்தின் முத்திரையில் காணப்பட்ட பிரபலம் எது? ஒற்றை கொம்பு விலங்கு. ஹரப்பா நகரத்தின் முத்திரையில் காணப்பட்ட ஒற்றை கொம்பு விலங்கு ரொம்ப பிரபலம். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொம்மைகள் என்னவென்று அறியப்படுகின்றன? டெரகோட்டா. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொம்மைகள் டெரகோட்டா என்று அறியப்படுகிறது. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை 1861 ஆண்டு நிறுவப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பெண்களின் சிலை எதனால் ஆனது? மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பெண்களின் சிலை வெண்கலத்தால் ஆனது. ஹரப்பா மக்கள் எந்த விதமான முத்திரைகளை பயன்படுத்தினர்? சதுரம் மற்றும் செவ்வக வடிவ முத்திரைகளை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் சதுரம் மற்றும் செவ்வக வடிவ முத்திரைகளை பயன்படுத்தினர். 85. சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த சக்கரம் எதற்காக பயன்பட்டது?
பானை செய்தல் மற்றும் போக்குவரத்துக்கு சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த சக்கரம் பயன்பட்டது. சிந்துவெளி மக்கள் வீடுகளை கட்ட எந்த பொருளை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் செங்கலை பயன்படுத்தி வீடுகளை கட்டியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த தானிய களஞ்சியம் எந்த பகுதிக்கு அருகில் இருந்தது? பெருங்குளத்திற்கு அருகில் உள்ள கோட்டை பகுதியில தான் மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த அந்த தானிய களஞ்சியம் அமைஞ்சிருந்தது. சிந்துவெளி மக்களிடம் காணப்பட்ட தரை வடிகால் அமைப்பு எவ்வாறு இருந்தது? சிறு குழிகள் மற்றும் செங்கற்களால் மூடப்பட்டவை. சிந்துவெளி மக்களிடம் காணப்பட்ட தரை வடிகால் அமைப்பு சிறு குழிகள் மற்றும் செங்கற்களால் மூடப்பட்டவை. 89. சிந்துவெளி நாகரிகம் எந்த பகுதியின் நகர வாழ்க்கையை வெளிப்படுத்தியது? வடமேற்கு இந்திய துணைக்கண்டத்தின் நகர வாழ்க்கையை வெளிப்படுத்தியது. 90. சிந்துவெளி மக்கள் உணவிற்காக எவற்றை சாகுபடி செய்தனர்? பருப்பு வகைகள், தானியங்களை சாகுபடி செய்தனர். சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய அளவீட்டு கருவி அளவுகோல். மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நகரங்கள் எதை குறிக்கும்? திட்டமிடப்பட்ட நகர்ப்புற மையங்களை குறிக்கிறது. சிந்துவெளி மக்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியமாக ஆற்று நீரை நம்பியிருந்தனர். சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவுக்கு பிறகு என்ன வகையான வாழ்க்கை முறை உருவானது? கிராமிய வாழ்க்கை முறை உருவானது. ஹரப்பா நகரத்தில் கட்டப்பட்ட பொது இடங்கள் எதை குறிக்கின்றன? அரசமைப்பு பொது அதிகார மையத்தை குறிப்பிடுது. அந்த கட்டடம் என்னென்ன கட்டடம் இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் பிரதிபலிக்குது இந்த அதாவது 235 வினாவிடைகளும். சிந்து சமவெளி மக்கள் தங்கள் ஆடைக்கு வண்ணம் தீட்ட எதனை பயன்படுத்தினர்? சாயத்தை பயன்படுத்தினர். சிந்து மக்கள் நிலத்தை உழ கலப்பை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி நாகரிகம் எந்த வகையான சமூகம் என்று அறியப்படுகிறது? சிந்து சமவெளி நாகரிகம் அமைதியான சமூகமா அறியப்படுது. ஏன்னா அப்ப இருந்தப்போ அவங்க ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க, போர்க்கருவிகள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே ஆதாரமும் கிடைக்கல. அதனால அவங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. விலங்குகளின் ஓவியங்கள் மற்றும் சின்னங்கள் உள்ள முத்திரைகள் எங்கு காணப்பட்டன? விலங்குகளின் ஓவியங்கள் மற்றும் சின்னங்கள் உள்ள முத்திரைகள் ஹரப்பாவில் காணப்பட்டன. இந்தியாவின் எந்த மாவட்டத்தில் சிந்து நாகரிக தலங்கள் உள்ளன? இந்தியாவின் எந்த மாவட்டத்தில் சிந்து நாகரிக தலங்கள்னா வடமேற்கு இந்தியாவான குஜராத், ராஜஸ்தான், ஹரியானாவில தான் இந்த சிந்து நாகரிக தலங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. அடுத்து 101வது கேள்வி. ஹரப்பா நாகரிகத்தில் மக்கள் எதற்காக தராசு கற்களை பயன்படுத்தினர்? எடைகளை அளவிட ஹரப்பா நாகரிகத்துல தராசு கற்களை அந்த மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தில் காணப்பட்ட சால்வை அணிந்த மனிதன் சிலையின் பொருள் என்ன? அந்த சால்வை அணிந்த மனிதன் பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த மனிதர் அல்லது அரசரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் அல்லது படகின் உருவம் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் அல்லது படகின் உருவம் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்குன்னா லோத்தல் பகுதியில. லோத்தல் எங்க இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம். மொஹஞ்சதாரோ பெருங்குளத்தின் நீர் கசியாமல் இருக்க அதன் சுவர்கள் மற்றும் தளத்தில் பூசப்பட்ட நீர் புகாத்தார் பிட்மென்னு சொல்லுவாங்க. அது இயற்கை தார். அந்த பெருங்குளத்துல நீர் கசியாம இருக்க இதுதான் பயன்படுத்தினாங்க. இது முன்னாடியும் வேற விதத்துல கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு சில கேள்விகள் திரும்ப வந்திருக்கு அப்படின்னா அது வேற எந்த விதத்துல அந்த கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதன் அடிப்படையில கேள்வி கேட்கப்பட்டிருக்கோ. ஆனா விடை ஒரே விடையாதான் இருக்கும். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் மைய பகுதி ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. இந்திய தொல்லியல் துறையின் ஆங்கில சுருக்க வடிவம் ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சிந்துவெளி முத்திரைகள் எதனை பற்றி நமக்கு கூறுகின்றன? வணிகம், கலை மற்றும் சமயம். சிந்துவெளி முத்திரைகள் வணிகம், கலை மற்றும் சமயத்தை பத்தி நமக்கு சொல்லுது. சிந்துவெளி மக்களின் முக்கிய வேட்டையாடும் ஆயுதம் வில் மற்றும் அம்பு. சிந்துவெளி மக்களுடைய முக்கிய வேட்டையாடக்கூடிய ஆயுதம் வில் மற்றும் அம்பு. தொல்லியல் துறையினர் புதைந்த நகரங்களை பெரும்பாலும் எந்த முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கின்றனர்?
மண்ணை தோண்டி அகழாய்வு செய்வதன் மூலியமா தான் தொல்லியல் துறையினர் வந்து அந்த புதைந்த நகரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 110 சிந்து சமவெளி மக்கள் தங்கள் பொம்மைகள் மற்றும் சிலைகள் செய்ய பயன்படுத்திய மூலப்பொருள் டெரகோட்டா. டெரகோட்டா அப்படின்னா சுடுமண். ஹரப்பா எங்கு அமைந்துள்ளது? பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தான்ல அமைந்திருக்கு. ஹரப்பா பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. சிந்துவெளியில் மக்கள் கிராம பகுதிகளில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு மாறிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நகரமயமாக்கல். சிந்துவெளி முத்திரை என்பது என்ன? அடையாளம் அல்லது முத்திரையிட பயன்படும் சின்னம். சிந்துவெளி முத்திரை என்பது அடையாளம் அல்லது முத்திரையிட பயன்படும் சின்னம். டெரகோட்டா என்பது எதை குறிக்குது? சுடுமண். பிட்டுமன் அப்படிங்கிறது நீர்புகா தார், இயற்கை தார், நீர்புகா தார். சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் ஏற்றுமதிக்கு அமைக்கப்பட்ட இடத்தின் பெயர் கப்பல் கட்டும் தளம். சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் ஏற்றுமதிக்கு அமைக்கப்பட்ட இடத்தின் பெயர் கப்பல் கட்டும் தளம். சிந்துவெளி மக்கள் ஆடைகளை நூற்க பயன்படுத்திய சாதனம் சுழல் அச்சுகள். சிந்துவெளி மக்கள் ஆடைகளை நூற்க பயன்படுத்திய சாதனம் சுழல் அச்சுகள். நாகரிகம் என்ற ஆங்கில சொல் எந்த லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்தது? சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்தது. சிவிக்ஸ் என்பதன் பொருள் நகரம். உலகின் மிக பழமையான நதிக்கரை நாகரிகங்களில் எகிப்து நாகரிகத்தின் காலக்கோடு 3100 முதல் 1100. கிமு 3100, கிமு 1100. உலகின் மிக பழமையான, இந்த இயர்ல எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுங்கிறத நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல ஃபர்ஸ்ட்லயே இதை பத்தி தான் நான் ஃபுல்லா ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஈஸியா புரியும். உலகின் மிக பழமையான நதிக்கரை நாகரிகங்களில் உலகின் மிக பழமையான நதிக்கரை நாகரிகங்களில் சீன நாகரிகத்தின் காலக்கோடு 1700, கிமு 1700 முதல் கிமு 1122 வரை. உலகின் 4 பழமையான நாகரிகங்களில் நீண்ட நாள் இருந்த நாகரிகம் எகிப்து நாகரிகம். உலகின் 4 பழமையான நாகரிகங்களில் நீண்ட நாள் இருந்த நாகரிகம் எகிப்து நாகரிகம். மனிதர்களின் வாழ்க்கை நிலை வளர்ச்சியை குறிக்கும் படிநிலை. மனிதர்களின் வாழ்க்கை நிலை வளர்ச்சியை குறிக்கும் படிநிலை குழு, சமுதாயம், சமூகம், நாகரிகம். குழு, சமுதாயம், சமூகம், நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு. இது வந்து தோராயமா தான் சொல்றோம். ஏன்னா ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் 1.5 மில்லியன் இருக்கும். ஒரு சில புக்ல வந்து 1.3 இருக்கும். அது புக்லயே ஒரு சில விஷயங்கள் மாறி மாறி இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இதுக்கு கொடுங்க. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த 2ல எது இருந்தாலுமே நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். 2 ஒன்னா கொடுத்தாங்கன்னா நீங்க இதுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்களும் எத்தனைக்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்தன? சிந்துவெளி நாகரிகத்தில் 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. தொடக்க கால ஹரப்பா பண்பாடு எந்த காலக்கோடுக்கு உரியது? தொடக்க கால ஹரப்பா பண்பாடு 3300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 2600 வரை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பண்பாடு எந்த காலக்கோடுக்கு உரியது? பொது ஆண்டுக்கு முன் 2600 முதல் பொது ஆண்டுக்கு முன் 1900 வரை முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பண்பாடு. பிந்தைய ஹரப்பா பண்பாடு எந்த காலக்கோடு வரைனா சுமார் பொது ஆண்டுக்கு முன் 1700 வரை. ஹரப்பா நகரம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஹரப்பா நகரம் தற்போது பஞ்சாப், பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. ஹரப்பா தற்போது பஞ்சாப், பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோ நகரம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மொஹஞ்சதாரோ நகரம் தற்போது சிந்து, பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. இதுல ஹரப்பா நகரம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பஞ்சாப்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மொஹஞ்சதாரோ நகரம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சிந்து அப்படிங்கிற மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து பான்வாலி என்ற சிந்துவெளி தளம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பான்வாலி ஹரியானா.
அடுத்து சிந்துவெளி தலங்களில் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபலமான தலம். சிந்துவெளி தலங்களில் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபலமான தலம் லோத்தல். லோத்தல் அல்லது தோலாவிரா. அடுத்து சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த எல்லைகளில் மேற்கு எல்லை சுட்கா ஜெண்டோர் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையில இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த எல்லைகள்ல மேற்கு எல்லை பாத்தீங்கன்னா சுட்கா ஜெண்டோர், இது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில அமைந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த எல்லைகளில் வடக்கு ஷாடுகை, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஷாடுகை. மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளம் எந்த வடிவில் அமைந்திருந்தது? மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளம் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோ பெருங்குளத்தின் சுவர்கள் மற்றும் தரை அடுக்குகளுக்கு இடையே நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்ட பிரதான நீர் புகாத பூச்சு பொருள் இது. இயற்கை தார், பிட்மன். இது நம்ம ஏற்கனவே 2-3 தடவை வெவ்வேறு விதத்துல கேள்வி கேட்கப்பட்டது, சரிங்களா? இது நீர் புகாத பூச்சு பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா இயற்கை தார், பிட்மன். சிந்துவெளி வீடுகளில் பொதுவாக ஒரு முற்றம், ஒரு கிணறு மற்றும் என்ன அமைப்பு காணப்பட்டது? சிந்துவெளி வீடுகளில் பொதுவாக ஒரு முற்றம், ஒரு கிணறு மற்றும் ஒரு கழிவறை மற்றும் பல அறைகள், இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வீடுக்கு. ஒரு முற்றம், ஒரு கிணறு, அப்புறம் கழிவறை, பல அறைகள், இது எல்லாமே இருந்தது. ஹரப்பா மக்கள் தங்கள் ஆடைக்கு பருத்தி மட்டுமின்றி பட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. பட்டினுடைய பயன்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஹரப்பா மக்கள் கட்டடங்கள் கட்ட எந்த முறையில் செங்கற்களை பயன்படுத்தினர்? இன்டர்லாக் முறையில். ஒன்றையொன்று வெட்டி செல்லும் செங்கற்களாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்டர்லாக் முறைய பயன்படுத்தியிருக்காங்க. தானிய களஞ்சியங்களில் சிதறி காணப்படும் தானிய வகைகளில் சிலவற்றை தெரிவு செய்க. கோதுமை, பார்லி, திணை வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாமே அந்த தானிய களஞ்சியங்கள்ல அங்கங்க சிதறி கிடந்ததை ஆய்வாளர்கள் எடுத்து பார்த்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள் தானிய சாகுபடியில் எந்த முறையை பின்பற்றி இருக்கின்றனர்? சிந்துவெளி மக்கள் தானிய சாகுபடியில் இரட்டை பயிரிடல் முறைய பின்பற்றி இருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பொது கட்டிடம் எத்தனை கால்கள், தூண்கள் கொண்ட வரிசைகளை கொண்டிருந்தது? மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பொது கட்டிடம் 20 தூண்கள் 4 வரிசைகளாக அமைந்திருந்த விரிந்த கூடம். 20 தூண்கள் 4 வரிசைகளாக அமைந்திருந்த விரிந்த கூடம். 20 தூண் இருக்கும், அது 4 வரிசையா இருக்கும். சிந்துவெளி மக்கள் நீர்ப்பாசனத்துக்கு ஆற்று நீரை மட்டுமன்றி எவற்றையும் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் உள்ளன? சிந்துவெளி மக்கள் நீர்ப்பாசனத்துக்கு ஆற்று நீரை மட்டும் சார்ந்திராம கிணறுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா மக்களின் வாழ்வாதாரமாக முக்கியமா கருதப்பட்டது வேளாண்மை. மெஹர்கர் அமைந்துள்ள ஆற்று பள்ளத்தாக்கு போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. மெஹர்கர் எந்த காலத்தில் இருந்தே நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகளை கொண்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்தில் இருந்தே. ஹரியானாவில் உள்ள எந்த சிந்துவெளி தலம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியத்தை கொண்டுள்ளது? ராகி கர்கி. ஹரியானாவில் உள்ள எந்த சிந்துவெளி தலம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியத்தை கொண்டுள்ளது? ராகி கர்கி. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்திய படிகக்கல் எந்த பகுதியில் கிடைக்கிறது? ரோரி, பாகிஸ்தான் ரோரி அப்படிங்கிற இடத்துல தான் கிடைச்சிருக்கு. மொஹஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாடும் பெண் சிலை ஹரப்பா மக்கள் எந்த தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தனர் என்பதை உணர்த்துகிறது? மெழுகு அச்சு முறையில் உலோகம் உருக்கி சிலை வார்க்கும் தொழில்நுட்பத்தை மொஹஞ்சதாரோவில் இந்த நடனமாடும் பெண் சிலை மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உலோகத்தை உருக்கி சிலை வார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் வயது குறித்து சர் ஜான் மார்ஷலுடைய கூற்று என்ன? மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் வயது குறித்து சர் ஜான் மார்ஷலுடைய கூற்று: இந்த வெண்கல சிலை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதாவது சுமார் கிமு 2500. இது போன்ற கலை வடிவம் கிரேக்க நாகரிகத்திற்கு பின்னரே உலகிற்கு அறியப்பட்டது என சர் ஜான் மார்ஷல் வியந்தார். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய கன சதுரம்
ஆன எடைக்கற்கள் எந்த பொருளால் செய்யப்பட்டவை? அந்த கனசதுர எடைக்கற்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது ஷர்ட் அப்படிங்கிற பொருளால செய்யப்பட்டிருக்கு. ஹரப்பா மக்கள் அறிந்திருந்த எண்களின் விகிதம் ஈருறுப்பு எண்முறை 1 2 4 8 16 32 அப்படிங்கிற ஈருறுப்பு எண் பைனரி சிஸ்டம் மூலியமா அவங்க அந்த விகிதத்தை கணக்கிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. தற்கால அளவீட்டில் ஹரப்பா மக்களின் 16 என்ற அளவு எவ்வளவு கிராமை குறித்தது? தற்கால இப்ப 16 அப்படிங்கிறது எவ்வளவு கிராம்னு பாத்தீங்கன்னா 13.63 கிராம். 13.63 கிராம குறித்தது. ஹரப்பாவிலிருந்து சுமார் எத்தனை எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஹரப்பால இருந்து சுமார் 5000 எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த எழுத்துக்கள் படிக்க தெரியாததுனால அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல. எவ்வளவு? 5000 எழுத்து தொகுதிகள். சிந்துவெளி எழுத்து தொடர்களில் மிக நீளமானது என கருதப்படுவது எத்தனை குறியீடுகளை கொண்டது? சிந்துவெளி எழுத்து தொடர்களில் மிக நீளமானது என கருதப்படுவது 26 குறியீடுகளை கொண்டது. சிந்துவெளி எழுத்துக்கள் இன்றும் படிக்கப்படாமல் உள்ளதால் அந்த நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய எதை துணையாக கொள்ள வேண்டி உள்ளது? ஏன்னா தொல்லியல் சான்றுகளை வச்சுதான் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்திருக்காங்க, என்னத்தை சாப்பிட்டிருக்காங்க, எப்படி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கட்டிட அமைப்பு, இதெல்லாமே அந்த தொல்லியல் பொருட்கள் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 157 சிந்துவெளி மக்கள் எந்தெந்த பொருட்களால் ஆபரணங்கள் செய்தனர்? சிந்துவெளி மக்கள் எந்தெந்த பொருட்களால் ஆபரணங்கள் செய்தனர்? தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்கள், இதை எல்லாத்தையுமே ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தி இருக்காங்க. 158 சுமேரியாவில் உள்ள எந்த அரசர் மெலுகா என்ற சிந்துவெளி பகுதியில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளது? அக்காடிய பேரரசரான நாராம் சிங். சுமேரியாவில் உள்ள அக்காடிய பேரரசரான நாராம் சிங் மெலுகா என்ற சிந்துவெளி பகுதியிலிருந்து அணிகலன் வாங்கியதா குறிப்பு இருக்கு. கியூனிஃபார்ம் ஆவணங்களில் காணப்படுகின்ற மெலுகா என்பது எந்த பகுதியை குறிக்கிறது? கியூனிஃபார்ம் ஆவணங்களில் காணப்படுகின்ற மெலுகா என்பது சிந்து பகுதியை குறிக்கிறது. 160 சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் போக்குவரத்துக்கு எந்த வகையான சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் போக்குவரத்துக்கு 2 சக்கர எருது வண்டிகளை பயன்படுத்தி இருக்காங்க. லோத்தல் எந்த துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? லோத்தல் சபர்மதி ஆற்றின் துணையாறு. லோத்தல் சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரையில அமைந்திருக்கு. சிந்துவெளி மக்கள் எந்த வகையான விலங்குகளை பற்றி அறிந்திருந்தனர்? ஆடு, மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, யானை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இவங்க அறியாதது இரும்பு, இன்னொன்னு என்னமோ சொன்னனே, குதிரையை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஹரப்பா மக்கள் வளர்த்த பெரிய மாடு செபு. ஹரப்பா மக்கள் வளர்த்த பெரிய மாடு இனம் செபு. காளிபங்கனில் எதற்கான அடையாளங்கள் கிடைத்துள்ளன? நெருப்பு குண்டங்கள் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் காளிபங்கனில் கிடைத்திருக்கு. மொஹஞ்சதாரோவில் தொல்லியல் ஆய்வு நடைபெறும் இடம் எந்த உலக அமைப்பால் பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? யுனெஸ்கோவுடைய அமைப்பால மொஹஞ்சதாரோவில் தொல்லியல் ஆய்வு நடைபெறும் இடம் பாரம்பரிய தளமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோ அமைப்பால. நிலத்தடி ஆய்வு செய்ய புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடிபாடுகளை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி காந்தப்புல வருடி, மேக்னட்டிக் ஸ்கேனர். நிலத்தடி ஆய்வு செய்ய புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடிபாடுகளை கண்டறிய காந்தப்புல வருடி பயன்படுது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் எந்த ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது? கதிரியக்க கார்பன் 14, கார்பன் 14. சிந்துவெளி நாகரிகம் ஒரு திட்டமிட்ட நகர்ப்புற நாகரிகம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? சிந்துவெளி நாகரிகம் ஒரு திட்டமிட்ட நகர்ப்புற நாகரிகம் என்று அழைக்கப்பட காரணம் சிறப்பான நகர திட்டமிடல், பொது சுகாதாரம் மற்றும் தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவைகள், இதெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க. 169 சுடுமண் பொம்மைகளில் ஒரு உருவம் எதனால் ஆன பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளது? துணியால் ஆன பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளது.
ஹரப்பா மக்கள் நீர்த்தேக்கத்திற்காக குளிப்பதற்காக கட்டிய கட்டடம் பெருங்குளம். 171. பொது ஆண்டுக்கு முன் 2500 சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிட்டில் உள்ள ஒவ்வொரு கல்லும் எத்தனை டன் எடை கொண்டது? 15 டன். ஒரு டன்னா 1000 கிலோ. அப்ப 15 டன்னா 15000. மெசபடோமியாவில் சுமேரிய காலம். சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஊர் நம்மு என்ற அரசனால் கட்டப்பட்ட கோயில் ஊர் ஜிகரட். மெசபடோமியாவில் சுமேரிய காலம். மெசபடோமியாங்கிறது சுமேரிய காலம். சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஊர் நம்மு என்ற அரசனால் கட்டப்பட்ட கோயில் தான் ஊர் ஜிகட். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் அபு சிம்பல். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளில் காணப்படும் கோட்டுருவ குறியீடுகள் எதனுடன் ஒத்துப்போகின்றன? தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளில் காணப்படும் கோட்டுருவ குறியீடுகள் எதனுடன் ஒத்து போகின்றன? அதாவது சிந்துவெளி எழுத்துக்களோட ஒத்து போகுது. தமிழகத்தின் பண்டைய நகரங்களான கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்றவை சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உருவானவை? சுமார் 1200 ஆண்டுகளுக்கு பிறகு உருவானவை. சிந்துவெளி வீடுகளில் பல அறைகள், ஒரு முற்றம், ஒரு கிணறு மற்றும் ஒரு கழிவறை அமைப்பு காணப்பட்டது. சிந்துவெளி மக்கள் தங்கள் ஆடைகளை சுழற்ற பயன்படுத்திய சுழலச்சு நூல் நூற்றல். சிந்துவெளி மக்களுக்கு இடையே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததானா? ஆம், இருந்தது. எரித்ததற்கான சான்று அரிதா கிடைச்சிருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் எந்தெந்த திசையை நோக்கி இடம்பெயர்ந்தனர்? கிழக்கு மற்றும் தெற்கு திசைகளை நோக்கி அந்த வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இடம்பெயர்ந்திருக்காங்க. எகிப்து நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நீளமான காகித ஆவணம் பாபிரஸ். எகிப்து நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நீளமான காகித ஆவணம் பாபிரஸ். 182வது கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் இருந்ததை போல எகிப்து நாகரிகம் எந்த நதிக்கரையில் அமைந்தது? நைல் நதியில் அமைந்தது. சிந்துவெளி மக்கள் நீரை தேக்கி வைப்பதற்காக கட்டிய பெரிய நீர்த்தேக்கத்திற்கான ஆதாரம் எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? தோலவிரா, குஜராத்ல. சிந்துவெளி மக்கள் நீரை தேக்கி வைப்பதற்காக கட்டிய பெரிய நீர்த்தேக்கத்திற்கான ஆதாரம் தோலவீரா, குஜராத்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குஜராத்தில் உள்ள தோலவீராவில் நகரானது பொதுவாக காணப்பட்ட 2 பிரிவுகளுக்கு பதிலாக எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? 3 பிரிவுகளா இது பிரிக்கப்பட்டிருக்கு. கோட்டை, மத்திய பகுதி, கீழ்ப்பகுதி. குஜராத்தில் உள்ள தோலவீராவில் நகரானது பொதுவா காணப்பட்ட 2 பிரிவுகளுக்கு பதிலா 3 பிரிவுகளா, கோட்டை, மத்திய பகுதி, கீழ்ப்பகுதின்னு 3 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருந்தது. ஹரப்பா நாகரிகம் ஒரு திட்டமிட்ட நகர்ப்புற நாகரிகம் என்று அழைக்கப்பட அடிப்படை நகர திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? ஹரப்பா நாகரிகம் ஒரு திட்டமிட்ட நகர்ப்புற நாகரிகம் என்று அழைக்கப்பட அடிப்படை நகர திட்டத்தின் முக்கிய அம்சம் செங்கற்களால் கட்டப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு. சிந்துவெளி மக்களின் வேளாண்மையில் எந்த பயிர் அதிகமாக பயிரிடப்பட்டது? கோதுமை, பார்லி. சிந்துவெளி மக்களின் வேளாண்மையில் எந்த பயிர் அதிகமாக பயிரிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மற்றும் பார்லி. ஹரப்பாவில் கிடைத்த சுடுமண் பொம்மைகளில் பெண்களின் கூந்தல் அலங்காரங்கள் எதை காட்டுகின்றன? அவர்கள் முன்னோக்கி சுருட்டப்பட்ட கூந்தல் அலங்காரத்தை பயன்படுத்தினர். ஹரப்பாவில் கிடைத்த சுடுமண் பொம்மைகளில் பெண்களின் கூந்தல் அலங்காரங்கள் எதை காட்டுகின்றன? அவர்கள் முன்னோக்கி சுருட்டப்பட்ட கூந்தல் அலங்காரத்தை பயன்படுத்தினர். 188. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எதை கொண்ட முத்திரைகள் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டன? கப்பல் வடிவம் மற்றும் காளை சின்னங்கள். வணிகத்திற்காக கப்பல் வடிவம் மற்றும் காளை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டன.
சிந்துவெளி பகுதிகள் புவியியல் ரீதியாக பரவியிருந்த பெரிய பகுதியின் வடிவம் என்ன? முக்கோண வடிவம். சிந்துவெளி பகுதிகள் புவியியல் ரீதியாக பரவி இருந்த பெரிய பகுதியின் வடிவம் முக்கோண வடிவம். இது கிட்டத்தட்ட 230 கேள்வி. படிக்கிறதுலயே நான் டயர்ட் ஆயிட்டேன். இதை நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ணி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். நிஜமாலுமே எனக்கு தொண்டையில வத்தி போச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தடவை நீங்க வந்து படிச்சு முடிச்சிடணும் பாத்தரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் அது கோர்வையா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்திருக்கும். அது நீங்க ஒரு பாடமா படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ஒரு அரை மணி நேரம் வீடியோ இருக்கா, ஒரு கால் மணி நேரமா கேளுங்க. அதை 2 தடவைக்கு 3 தடவை ரிவிஷன் பண்ணுங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. அடுத்த பாட்டுக்கு இன்னொரு தடவை போங்க. ஒரு கேப் விட்டு விட்டு படிங்க. ஒரே தடவை பார்த்து நீங்க ஒரே முறை எல்லாத்தையும் வந்து மனசுல வந்து பதிய வைக்க முடியாது. ஏன்னா டிஎன்பிசியும் சரி டெட்டுக்கும் சரி நீங்க ஒரு சப்ஜெக்டை ஒரு லெசனை எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஜஸ்ட் நானும் படிச்சேன், ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என் புருஷனும் கச்சேரிக்கு போனா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து கொஞ்சம் கேப் விடுவோம், அப்புறம் சுத்தமா மறந்துடுவோம். அதுல ஒரு தடவை ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம படிச்சிட்டோங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவோம். அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் அதை நம்ம தொடவே மாட்டோம். வேற ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருப்போம். திரும்ப லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல நம்ம அதை திருப்பி பார்க்கும்போது புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி நீங்க வந்து அது தொடர்ந்து அப்படியே டச்லயே இருக்கணும். தமிழா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, சோசியலா இருந்தாலும் சரி, மேக்ஸ் எல்லாம் நீங்க கம்பல்சரி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ½ ஹவராவது ஒரு 5 சம்மாவது நீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது. அதே போலதான் மற்ற சப்ஜெக்டும். நீங்க வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ அந்த சப்ஜெக்ட் டச்லயே இருக்கணும். அப்பதான் உங்களால வந்து நீங்க நினைக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கை கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரே அடியாவும் நீங்க இதை பார்க்க முடியாது, ஒரே அடியாவும் நீங்க மனப்பாடம் பண்ண முடியாது. புதுசா ஃப்ரெஷரா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஆல்ரெடி படிச்சவங்க கூட இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரிவிஷன் பண்ணிடலாம்னு கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கிறத பொறுத்து தான் இதை உங்களால முடிக்கிறதுக்கான அந்த டியூரேஷன் டைம் வந்து அமையும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிடிச்ச விஷயத்துல கொஞ்ச நேரம் கவனத்தை செலுத்திட்டு, இப்ப நம்ம படிச்சுக்கிட்டே தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். உடனே எடுத்து வச்சுட்டு டிவியை நோண்டுறதோ இல்ல போனை நோண்டுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. வெளியே போங்க, ஒரு வாக் போங்க, ஒரு டீ குடிங்க, சும்மா ஒரு ஷாப்பிங் போங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல உங்க கவனத்தை செலுத்தி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட விளையாடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் நீங்க போனீங்கன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு நீங்க ஸ்க்ரோல் பண்ண பண்ண டைம் போய்கிட்டே இருக்கும். அதுல மூழ்கிடுவீங்க. அப்புறம் படிக்கிற நேரம் வேஸ்ட் ஆயிடும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதே சமயம் கவனத்தோட படிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்கு, ரொம்ப லாங் வீடியோவா போடாதீங்க அப்படின்னு. ஏன்னா லாங் வீடியோவா நம்ம போட்டாதான் ஒரு வீடியோல ஃபுல்லா நம்ம கவர் பண்ண முடியும். இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் 1 வாரமா இந்த வீடியோக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் இது தப்பா இருக்குமோ, அது தப்பா இருக்குமோ, குரோம்ல பார்க்கலாமா, அதுல பார்க்கலாமா, என்ன புக் ரெஃபரன்ஸ்னு நிறைய தேடி தேடி தான் நாங்க பாக்குறோம். அதுல ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு விதத்துல வந்து சில சேஞ்சஸ் இருக்கதான் செய்யுது. அதையும் தாண்டி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நம்ம வீடியோவா பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு சில தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது சகஜம். அப்படி தவறுகள் இருந்தா கண்டிப்பா நான் அடுத்த முறை அதை வந்து சரி பண்ணிக்கிறேன். நான் அதை தப்பு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதை நான் வந்து சரி பண்ணி அதுக்கான சரியான பதிலை கொடுத்துட்றேன். கொஸ்டினுடைய நம்பரோட நீங்க அந்த கொஸ்டினையும் கொஞ்சம் டைப் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மொட்டையா நீங்க சொல்லும்போது எனக்கு அது புரிய மாட்டேங்குது, எங்கன்னு நான் போய் தேடட்டும். ஆனால் தயவு செஞ்சு அந்த கொஸ்டினோடய நீங்க போட்டீங்கன்னா நான் டக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்துவெளி பகுதிகள் புவியியல் ரீதியாக பரவிய இந்த பெரிய பகுதி முக்கோண வடிவம். 190வது கேள்வி. சிந்து நாகரிகம் எந்த நவீன நாடுகளில் அமைந்திருந்தது? சிந்து நாகரிகம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நவீன நாடுகளில் அமைந்திருந்தது. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய களிமண் முத்திரைகள் எதற்காக பயன்பட்டன? முத்திரைகளை கொண்டு அச்சு பதிப்பதற்காக. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய களிமண் முத்திரைகள்
முத்திரைகளை கொண்டு அச்சு பதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மக்களின் நீளத்தை அளவிடும் அளவுகோல் எந்த பொருளால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் தந்தம். ஹரப்பா மக்களினுடைய நீளத்தை அளவிடும் அளவுகோல் செம்பு மற்றும் தந்தத்தால் செய்யப்பட்டது. ஹரப்பா நாகரிகத்தில் மக்கள் பெரும்பாலும் எதன் மீது வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தினர்? பொருட்கள் மற்றும் ஆவணங்களில் முத்திரையிட பயன்படுத்தினர். பொருட்கள் மற்றும் ஆவணங்களில் முத்திரையிட பயன்படுத்தினர். 194வது கேள்வி. ஹரப்பா நாகரிகத்தில் எந்த விலங்கின் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் அதிகம் காணப்படுகின்றன? ஹரப்பா நாகரிகத்தில் எந்த விலங்கின் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள்னா ஒரே கொம்புடைய காளை. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று அழைக்கப்பட காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான தொல்லியல் தலங்களை, அதாவது மொஹஞ்சதாரோ, தோலவிரா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ள பன்னாட்டு ஆய்வு நிறுவனம் யுனெஸ்கோ, ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு. மெஹர்கரில் கிடைத்துள்ள தொல்பொருள் சான்றுகள் மூலம் எந்த தொழில் அவர்களின் வாழ்வாதாரமாக இருந்தது? வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு. சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய எடைகள் எந்த வடிவில் இருந்தன? சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய எடைகள் கனசதுர வடிவில் இருந்தன. சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தினர்? வெண்கலம். சிந்து மக்கள் நகரங்களை திட்டமிட்டு அமைத்ததன் காரணம் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துக்காக திட்டமிட்டு அமைச்சாங்க. மொஹஞ்சதாரோ எங்கு அமைந்துள்ளது? சிந்து மாகாணம், பாகிஸ்தான். சிந்து நாகரிகத்தில் காணப்படும் சிற்பக்கலையின் முக்கிய வடிவம் வெண்கல சிற்பம், நடனக்காரி சிலை. சிந்து நாகரிகத்தில் முத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? வர்த்தக அடையாளமா பயன்படுத்தப்பட்டது. சிந்து நாகரிக மக்கள் எந்த எழுத்தை பயன்படுத்தினர்? சிந்து நாகரிக மக்கள் சிந்து எழுத்து பயன்படுத்தினர். சிந்து எழுத்து இன்னும் வாசிக்கப்படாததற்கு காரணம் பன்மொழி விளக்கங்களின் பிழை மற்றும் எழுத்து குறியீடுகள் முழுமையற்றவையா இருக்கிறது. சிந்து எழுத்து இன்னும் வாசிக்கப்படாததற்கு காரணம் பன்மொழி விளக்கங்களின் பிழை மற்றும் எழுத்து குறியீடுகள் முழுமையற்றவை. சிந்து மக்கள் எந்த மதத்தை கடைபிடித்தனர்? தாய் தேவியை வழிபட்டனர். தாய் தேவி, இயற்கையை வழிபட்டாங்க. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தானில் உள்ள சிந்துவெளி நகரம். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தானில் உள்ள சிந்துவெளி நகரம் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? 1980. மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? முன்னாடி பார்த்த கேள்வி என்ன இயர்னு மறந்துருச்சு, பார்த்துட்டு சொல்றேன். அது இந்திய தொல்லியல் துறை எப்ப நிறுவப்பட்டதுன்னா 1861 இந்திய தொல்லியல் துறை. இது மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டதுன்னா 1980. ஹரப்பா நகரத்தில் பிரபலமான கட்டிடம் களஞ்சியம். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவில் உள்ள சிந்துவெளி நகரம் தோலவிரா. சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய முக்கிய கட்டிட பொருள் செங்கல். சிந்து நாகரிகத்தில் வீடுகள் எந்த திசையில் அமைந்திருந்தன? வடக்கு தெற்கு திசைகளில் வீடுகள் அமைந்திருந்தன. சிந்து மக்கள் எந்த வகையான வடிகால் அமைப்பை பயன்படுத்தினாங்கன்னா மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பை பயன்படுத்தினாங்க. இந்த வடக்கு தெற்கு திசை பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால, இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய வகையில அந்த திசைகள்ல வீடுகளை அமைச்சிருக்காங்க. சரிங்களா? சிந்து நாகரிக மக்கள் தண்ணீரை எவ்வாறு பெற்றாங்க? கிணறுகள் மூலமா, அப்புறமேட்டு அந்த குளங்கள் மூலியமா, பெருங்குளம். சிந்து நாகரிக மக்கள் எந்த பொருளில் நகைகள், பொன், வெள்ளி, வெண்கலம், ஆபரண கற்கள் தான் பார்த்துட்டோம். சிந்து நாகரிக மக்கள் எந்த வேளாண்மை பயிர்களை வளர்த்தனர்? கோதுமை, பருப்பு, பருத்தி. சிந்து நாகரிக மக்கள் உலகில் முதலாக எந்த பயிரை வளர்த்தனர்? பருத்தியை தான் முதலா வளர்த்தாங்க சிந்து நாகரிக மக்கள். சிந்து நாகரிக மக்கள் எந்த விலங்கினத்தை சின்னமாக கொண்டனர்? எருத சின்னமா கொண்டிருந்தாங்க. சிந்து நாகரிகத்தின் பொருளாதார அடிப்படை வேளாண்மை மற்றும் வர்த்தகம். சிந்து நாகரிக மக்கள் கடல் வழி வர்த்தகம் செய்த சான்று
மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா முத்திரைகள். மெசபொத்தேமியா அப்படின்னாலும் சரி, மெசபடோமியானாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஒரு சில வரலாற்று சான்றுகள் புக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா மெசபத்தோமியா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஹரப்பா முத்திரைகள். மெசபத்தோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா முத்திரைகள் மூலியமா சிந்து நாகரிக மக்கள் கடல் வழி வர்த்தகம் செஞ்சாங்கிற சான்று இருக்கு. சிந்து நாகரிக மக்கள் எந்த வகையான போக்குவரத்தை பயன்படுத்தினாங்க? எருது வண்டி. சிந்து நாகரிகத்தின் ஆடைகள் பருத்தி பொருளால செய்யப்பட்டது. சிந்து நாகரிக மக்கள் தங்கள் உணவாக தானியம், காய்கறி, பழம், மாமிசமும் சாப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சிந்து நாகரிக வீடுகள் வடக்கு தெற்கு திசை, அதாவது சூரிய வெளிச்சம் நன்கு புகுவதற்காக இப்படி கட்டியிருக்காங்க. இயற்கை சீற்றம் வரக்கூடாதுன்னு ஒரு இடத்துல பார்த்தேன். சிந்து நாகரிக மக்கள் இசைக்கருவிகளை பயன்படுத்தினார்களா? ஆம். மண்ணால செய்யப்பட்ட கருவிகள் கிடைச்சிருக்கு, இசைக்கருவிகள். சிந்து நாகரிகத்தின் மக்கள் எப்படி உடை அணிந்தனர்? ஆண்கள் தோத்தியை அணிந்தனர், பெண்கள் நீளமான உடை அணிந்திருந்தனர். சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய ஆபரணங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருமே வந்து ஆபரணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து நாகரிக மக்கள் பயன்படுத்திய ஆபரணங்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டுமே. சிந்து நாகரிக மக்கள் மண் பானைகளை எவ்வாறு அலங்கரிச்சாங்க? சிவப்பு மண்ணுல கருப்பு வர்ண வடிவங்கள் செஞ்சிருக்காங்க. சிந்து நாகரிகத்தின் பொருட்கள் எந்த நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? மெசபடோமியா, பார்ஷியா, ஓமன்ல அந்த சிந்து நாகரிகத்தினுடைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? கிமு 2500, கிமு 1750. இது வந்து கிமு 2500 கிமு 1750. சிந்து நாகரிகத்தை முதலில் கண்டுபிடித்தவர் டேயா ராம் சஹானி. மொஹஞ்சதாரோவை அகழாய்வு செய்தவர் ஆர்.டி. பானர்ஜி. சிந்து நாகரிகத்தை ஆய்வு செய்த முக்கிய அறிஞர் சர் மோர்டிமர் வீலர். தோலாவிரா எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டதுன்னா 2021 ஜூலை 27. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளத்தை கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் எஸ்.ஆர். ராவ். டோட்டலா 235 வினாக்கள். இதுல ஒரு சில வினாக்கள்ல ஒரு சில ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அந்த இயர்ஸ் வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத எடுத்து எழுதி வச்சு நீங்க ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத அதோட கம்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா ஒரு சில வரலாற்று குறிப்புகள் வந்து நெட்ல வேற மாதிரி இருக்கு. புக்ல என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. எக்ஸஸா இருக்கிறத நீங்க விட்டுருங்க. சரிங்களா? அதுல இல்லைங்கிற பட்சத்துல இதை நீங்க வந்து சரியான விடையா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஹைபு கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு இது பிரயோஜனமா இருக்கும். இதே போல வேற என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்து நிறைய பேர் வந்து பார்க்கவே இல்லை. அதனால எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடலாமா இல்லை அதோட கட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் மட்டும் ஆன்லைன் ஆன்சர் மட்டும் போடலாமா அப்படிங்கறது வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ. இதே போல அடுத்த கிளாஸ்ல அடுத்த லெசன்ல பார்க்கலாம்.